போன 2 வாரமாக அவங்க வந்து மைண்ட் அண்ட் அதோட வேலைகள் எப்படி எப்படி இருக்கும்? எப்படியெல்லாம் நம்ம அந்த மைண்ட வந்து யூஸ் பண்ணும்போது, ஆ நம்ம நல்லா இருக்கலாம். எப்படி அது வந்து வேண்டாத யோசிக்கும்போது நமக்கு கெட்டது நடக்குது, போன்ற பல விஷயங்கள் மேடம் ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஓவர் டூ ராஜலக்ஷ்மி மேடம். அவங்க சுவிட்சர்லாண்ட்லேருந்து நமக்காக வந்திருக்காங்க சுவாத்தியாயம் குடுக்கறதுக்கு. வெல்கம் மேடம். ஓவர் டு யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ, நன்றி. வணக்கம். அந்த 2 வீக்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு புக் நேம், ஆத்தர் நேம் சொல்லிட்டு அப்புறமா ஆரம்பிங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி மேடம். வணக்கம். பிரம்மஸ்ரீ பிதாமகா சத்யஜி அவர்களுக்கும் அனைத்து ஆசான்களுக்கும் சந்திரகலா மேமுக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய சந்திரகலா மேமுக்கு என்னுடைய சந்தோஷத்தையும் நன்றியும் காணிக்கையாக செலுத்துகிறேன். வணக்கம். நம்ம கடந்த 2 வாரங்களாக நம்ம வந்து டாக்டர் ராஜ்குமாரின் உளவியல் நுட்பங்கள் பற்றி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அது வந்து உளவியல் நுட்பங்கள்ல நம்ம எப்படி வந்து மனசை வந்து ஒரு மனப்பிரச்சனைகள், மனக்குழப்பங்களை நம்ம வந்து சரியா எடுத்துட்டு போய் அதை எப்படி நம்ம வந்து குழப்பம் இல்லாம நம்மளுடைய லைஃப் எப்படி ஹாப்பியா நம்ம இது பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து டாக்டர் ராஜ்குமார் வந்து 20 உத்திகள் சொல்லியிருந்தாரு. அந்த 20 உத்திகள்ல 10 உத்திகள் வந்து போன வாரமும் அதுக்கு முதல் வாரமும் பார்த்தோம். அந்த 10 உத்திகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக். மைண்ட்ஃபுல்னஸ் நமக்கு வந்து தெரியும். நமக்கு பிஎஸ்எஸ்எம்ல பிஎம்சில இருக்கிற அத்தனை பேருக்குமே மைண்ட்ஃபுல்னஸ் தான் முதல் பாடம். அதனால எந்த ஒரு விஷயம் செய்தாலும் இதயபூர்வமா ஆத்மபூர்வமா செய்யும்போது அதுல வந்து அந்த ஈடுபாடோட நம்ம செய்யும்போது அதுல இருந்து நம்ம எல்லாமே ஈல்டிங் பவர் நிறைய இருக்கும் அப்படின்றது மைண்ட்ஃபுல்னஸ். ரெண்டாவது வந்து எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங். எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்க மனக்குழப்பங்கள், மன பிரச்சனைகள், தீர்க்க முடியாத ஒரு ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு, நம்ம என்னடா செய்ய போறோம், நம்ம யாருக்கிட்டயா சொல்ல மாட்டோமா அப்படிங்கும் போது சரியான நட்புகளோ சரியான சொந்த பந்தங்களோ எல்லாருக்குமே 100% எல்லாருக்குமே அமையிறது கிடையாது. நம்ம நம்பி யாருக்கிட்டே அந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம மன பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு நம்ம வந்து உள் உணர்வோட ஆத்மார்த்தமா நம்ம வந்து ஒரு பேனா பேப்பர் எடுத்து அந்த பேப்பர்ல வந்து உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு தோழிகிட்டையோ ஒரு தோழன்கிட்டையோ இல்ல உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்ககிட்ட யாருக்கிட்டையோ நீங்க சொல்ற மாதிரி அதை அப்படியே நீங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு நீங்க எழுதணும். உணர்ச்சி பூர்வமா அதை எழுதணும். அழணும்னா அழணும், சிரிக்கணும்னா சிரிக்கணும், பேசணும்னா பேசணும். அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமா எழுதி அதை வந்து படித்து பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ உணர்வுகளும் நம்ம லெட் அவுட் பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீலிங் வரணும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட நீங்க வந்து அந்த இதை முடிச்சு அப்புறமா சுக்கரா தூக்கி எறியறதோ இல்லை கொளுத்தி போடுறதோ, ஆஹா என் ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஓடி போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சரியா போயிடும் அப்படின்னு எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங். மூணாவது தேங்க்யூ. இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க ஒவ்வொன்றுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருக்க உங்களுக்கு உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும். கர்மாக்கள் குறையும், பேங்க் பேலன்ஸ் அதிகமாகும். அந்த பிரபஞ்சம் உங்க மேல அளப்பரிய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் உங்க மேல கொட்டும். அது வந்து தேங்க்யூ டெக்னிக். நாலாவது வந்து 5Y டெக்னிக்ஸ்ன்னு சொன்னாங்க. அந்த 5Y டெக்னிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு பிரச்சனைகள் எதுக்காக வந்தது, ஏன் வந்தது, இதுக்கு என்ன ரூட்டு, இது எப்படி போனா சரி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்குன்னு அந்த மாதிரி ஒன்னொன்னா நீங்க கேட்டு ஒரு பேப்பர்ல எழுதி, ஓ இதுக்கு இதான் காரணம், ஓ அந்த காரணத்தை பார்த்து இந்த காரணம் ஏன் வந்தது, அப்புறம் வந்து இந்த காரணத்துக்கு யார் யார் காரணம் அப்படின்னு ஒன்னொன்னா எழுதி அதை எப்படி எராடிகேட் பண்ணலாம், எப்படி சரிப்படுத்தலாம் நீங்க நினைச்சு அப்படியே ஒரு சிக்கலா அவுக்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்றது வந்து 5Y டெக்னிக். அடுத்தது வந்து ஸ்லீப் ஹைஜீனிக் டெக்னிக். வந்து நீங்க வந்து உங்களுடைய தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தூக்கத்தை வந்து ரொம்ப சுத்தமான இடத்துல நீங்க தினம் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு உங்களுடைய உள் உணர்வுகள், ஆத்ம உணர்வுகள் எல்லாத்தையும்
அன்னன்னைக்கு குப்பையை அன்னன்னைக்கு தூக்கி வெளியே கொட்டிட்டு ஒரு நிச்சலமான மனசோட கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க உங்க பிரச்சனையெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் நான் ஒப்படைச்சிட்டேன், எனக்கு பிரபஞ்சம் பார்த்துக்கும், ஒரு பிரபஞ்சத்து தோழியாவோ தோழனாவோ சொந்தக்காரனாவோ அம்மாவாவோ அப்பாவோ அண்ணனாவோ தம்பியாவோ நினைச்சு உங்க பிரச்சனையெல்லாம் அன்னன்னைக்கு குப்பையை அன்னன்னைக்கு கொட்டிட்டு நிம்மதியா சந்தோஷமா ஒரு குழந்தை ஒரு ஒரு 1 இயர் குழந்தை 2 இயர் குழந்தை எப்படி தூங்குமோ அந்த மாதிரி ஒரு சலனமற்ற ஒரு தூக்கத்தை தூங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ஸ்லீப்பிங் ஹைஜீன் டெக்னிக்கு. அதுல வந்து சாப்பிட்றத பத்திலாம் சொன்னாரு. மிதமான உணவு எடுத்துக்கணும், ஆரோக்கியமான இது இருக்கணும், உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும், அது மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரப்பர் பேண்ட் டெக்னிக். அந்த ரப்பர் பேண்ட் டெக்னிக் வந்து ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து நினைச்சதே திரும்பி திரும்பி நினைப்பாங்க. அவங்க திடீர்னு கை கால் கழுவிட்டு வருவாங்க, எப்போ பார்த்தாலும் வாட்டர் இது பண்ணுவாங்க, அப்படியே அந்த சிந்தனைகள் அப்படி சுற்றி 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 வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி எனக்கு சிந்தனை வரக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு மனசுல கட்டுப்பட்டு கையில ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அந்த மாதிரி சிந்தனைகள் வரும்போதெல்லாம் பட்டுன்னு இழுத்து விடும்போது அந்த இந்த நரம்புல பட்டு அப்படியே சுள்ளுன்னு வலிக்கும். அந்த மாதிரி வலிக்கும் போது எனக்கு அந்த நினைப்பு இனிமே வராது, எனக்கு இனிமே அந்த நினைப்பு வராது, கம்பல்சிவா அது அந்த நினைப்பை நீங்க வெளியேற்றணும். அந்த அந்த வலி வரும்போது அந்த வெளியேற்றல் வரும் அப்படின்றது அது மாதிரி பண்றதுக்கு அது ஒரு இது சொல்லிட்டாங்க ரப்பர் பேண்ட் டெக்னிக்கு. அதுக்கு அடுத்தது மைண்ட் மேப்பிங் டெக்னிக்கு. மைண்ட் மேப்பிங் டெக்னிக்ல நீங்க பிளானிங் டெக்னிக். அது நீங்க ஏதாவது ஊருக்கு போகணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும், ஏதாவது ஒரு உங்களுடைய வாழ்க்கை பிளான் எல்லாம் போடும்போது நீங்க வந்து மறக்காம அதை வந்து ஒவ்வொன்றையும் ஒரு ட்ரீ வரைஞ்சி அந்த ட்ரீல ஒரு கலர் பாக்ஸ் கலர் கலராக பாக்ஸு பழங்கள் தொங்குற மாதிரி அது மாதிரிலாம் இது பண்ணி இந்த பாக்ஸில் இது போட்டு வச்சுருக்கேன் அது போட்டு வச்சுருக்கேன் அது மாதிரி நீங்கள் அதை வந்து டிசைன் பண்ணிட்டு அதை மறக்காம ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்யறது தான் மைண்ட் மேப்பிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது நிமோனிக் டெக்னிக். நிமோனிக் டெக்னிக் வந்து ஃபுல்லி அந்த சைக்கலாஜிக்கல் அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் மட்டும்தான் அந்த நிமோனிக் டெக்னிக் செய்ய முடியும். அந்த இது எல்லாமே அண்டர் த இதாக வந்து சைக்காலஜிஸ்ட்டை வச்சுட்டு தான் நீங்கள் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அந்த நிமோனிக் டெக்னிக்ல வந்து அதுவும் ஞாபக சக்தி ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஞாபக சக்திக்கான ஒரு டெக்னிக் தான். ஒரு பொருளை வந்து தொடர்பு படுத்தி அதோட ஜாயின் பண்ணி அது வைக்கிறது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்சர்வேஷன் அண்ட் போர்ட்ரைட் அப்படின்லாம் வந்து இந்த நிமோனிக் டெக்னிக்கை வச்சு தான் எங்களுக்குலாம் நிறைய சொல்லி தருவாங்க. அதை வச்சு இது பண்ணும்போது நம்ம வந்து அந்த சீனா பார்க்குறதுக்கு ஒரு திருட்டு நடந்த இடத்துலையோ ஒரு கொலை நடந்த இடத்துலையோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துலையோ போகும்போது அங்கே உள்ள அந்த முக்கியமான தடயங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எடுக்கிறதுக்கும் பத்திரப்படுத்துறதுக்கும் வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அதை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த அந்த நிமோனிக் டெக்னிக்கு. அதுக்கு அடுத்தது வந்து 9வது வந்து ஸ்டடியிங் டெக்னிக்கு. ஸ்டடியிங் டெக்னிக்ல ஸ்கூல் காலேஜஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு மனப்பாடம் செய்யறத 4 விதத்துல நம்ம வச்சுக்கணும்னு சொன்னாங்க. ஒன்று வந்து ரெசிடேஷன், 2வது ரெப்புடேஷன், 3வது ரீகலெக்ஷன், 4வது ரிட்டன்ஷன். ரெசிடேஷன்னா ஒப்பிச்சு பார்க்கறது, ரீகலெக்ஷன்றது எங்கேயாவது வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு பாத்ரூம் போகும்போது, ஒரு குளிக்கும்போது, சாப்பிடும்போது கூட அந்த பாடத்தையே நினைப்பு வச்சு அதை அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ரீவைண்ட் பண்ணி பண்ணி ரிப்பீட் பண்ணி பண்ணி பார்க்கறது. அதுக்கடுத்து ரீகலெக்ஷன், அதே மாதிரி தான் எந்த வேலையில இருந்தாலும் திருப்பி திருப்பி அதை ஞாபகத்துக்கு கொண்டு வருது. அப்புறம் 4th வந்து ரிட்டன்ஷன், டைம் கிடைக்கும் போது அதை அப்படியே எழுதி எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ணுறது. ஸோ இது வந்து ஸ்டடியிங் டெக்னிக்கு. அது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது தான் 10வது வந்து ஹோ அப்பனோ போனோ டெக்னிக். அதுதான் நம்ம சொல்ல வந்தோம். ஸோ அந்த ஹோ அப்பனோ போனோ டெக்னிக்ன்றது வந்து ஒரு ஹவாய் தீவில் கைதிகளெல்லாம் வச்சு ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து இதை வந்து இது பண்ணி ரொம்ப வெற்றிகரமாக வந்து அதை அமெரிக்காவில் அதை வந்து இது பண்ணுறதுனால அந்த ஹோ அப்பனோ போனோ டெக்னிக் நம்ம பிஎஸ் சிஸ்டம்லேயே அதை வந்து பண்ண சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க அதில் 4 வார்த்தைகள் வந்து உள்ளடக்கிருக்கு. ஒன்று ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தையும் இப்போ வந்து நீங்கள் தினம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகணும், உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கணும், இல்லை வந்து ஒரு வீடு வாங்கணும், இல்லை வந்து ஒரு நகை வாங்கணும், இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என்ன உங்களுக்கு ஆகணும்னாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிடணும். சொல்லிட்டு இல்லாமல் இறைசக்தியை நான் வந்து ஒன்றுகிட்ட அர்ப்பணிக்கிறேன், உன்கிட்ட சரண்டர் பண்ணுறேன், நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன், நடந்தா மாதிரி கற்பனை பண்ணிட்டு அந்த நடந்ததுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த நன்றி சொல்லும்போது அந்த 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 என்ன நடக்கணுமோ அதை அப்படியே நம்ம மன கண்ணாடி முன்னாடி கற்பனையில கொண்டு வந்துட்டு
நான் வந்து எவ்வளவோ உனக்கு இந்த இந்த பிரபஞ்சத்துல நான் எவ்வளவோ நான் வந்து உனக்கு வேண்டாததெல்லாம் நான் நிறைய செஞ்சிருப்பேன். எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல தவறுகளை செஞ்சிருப்பேன். அதுக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ஐ ஆம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்ன வந்து மன்னிச்சிரு. தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிரு. நீ வந்து எனக்கு இவ்வளவு எவ்வளவோ என்ன இருந்தது, நான் வந்து உனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஈடாகாது. அந்த அளவுக்கு எனக்கு என்னென்னமோ கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க வாழ்நாள்ல. அதற்கு வந்து உனக்கு நான் தேங்க்யூ சொல்றேன். நான் என்னைக்குமே உன்னை இந்த ஜென்மால எத்தனை ஜென்மம் ஆனாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன். என்னுடைய என்னுடைய முழு நேசமும் உன் கூடயே இருக்கும். ஸோ அதுதான் இந்த மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை வந்து சொல்லணும் 108 முறை, 54 முறை. அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணி நம்மளுடைய உள்மூச்சு வெளிமூச்சு சுவாசத்தை ஆனாபானாசதி தியானத்தை முடிச்சு அதுக்கப்புறம் இந்த ஹோப்னோ போன டெக்னிக் பண்ணிட்டு நைட்டு தூங்கினாலும் காலையில தூங்கி எழுந்திரிக்கும் போது இது பண்ணாலும் நீங்க என்ன நினைக்கிறோம் நடக்கிறீங்களோ அது வந்து ஒரு 41 நாள்ல, ஒரு 48 நாள்ல, இல்ல ஒரு 2 மந்த்ஸ்ல, 1 மந்த்ல ஒரு டைம் வச்சுட்டு மினிமம் 1 மந்த்ல இருந்து நீங்க ஒரு டைம் வச்சுட்டு நீங்க அந்த ஹோப்னோ போன டெக்னிக்கை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அந்த இது வந்து ஈடேறிடும். அது வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். அதுதான் ஹோப்னோ போட்ட டெக்னிக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்விட்ச் வேஸ்ட் டெக்னிக் அப்படின்றாரு. 11 வந்து ஸ்விட்ச் வேஸ்ட் டெக்னிக் அப்படிங்கும்போது சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படிங்கிறவர் வந்து உளவியலோட தந்தை. அவர் தான் வந்து இந்த உளவியலுக்கே அடித்தளம் போட்டாரு. அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம ஆழ்மனசோட தொடர்பு கொண்டு தூண்டுகோல்களாக இருக்கிறது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த தூண்டுகோமான எண்ணங்களை வந்து நம்ம பாதகமான எண்ணங்களை மாற்றுவதற்காக, அதாவது நெகட்டிவ் தாட்ஸை மாற்றுவதற்காக நம்ம வந்து பாசிட்டிவான எண்ணங்களை இது பண்ணி அதை வந்து ஸ்விட்ச் வேர்டு, அதை வந்து அதை அதுக்கு அது வந்து சுவிட்ச் போட்டா எரியுற லைட் எரியுது, அந்த மாதிரி அது சுவிட்ச் வேர்டா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அது சொல்றாங்க. அந்த சுவிட்ச் வேர்டுல வந்து பல மந்திர வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். ராம், இல்லடா ஓம் முருகா ஓம், காயத்ரி மந்திரம், இல்லை ஏதாவது சம் மந்திரா சாண்டிங், இல்லட்டா வந்து ஏதாவது ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்கள் நினைக்கிறது, இல்லை நம்ம வீட்டுல நமக்கு ரொம்ப மூதாதையர்கள் நம்ம ரொம்ப பிடிச்சவங்க தாத்தா பாட்டி இது மாதிரி ஏதாவது ஏதாவது ஒரு இதை வந்து அப்படியே நினைச்சு அப்படியே ஸ்கேன் பண்றது. அந்த மாதிரி ஸ்கேன் பண்ற மாதிரி அந்த சில வேர்டுகளை நீங்க இது பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அது உடனே அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கார்ல் ஜூங்க் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து இந்த வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம எது வேணா யூஸ் பண்ணலாம். கடவுள் பிடிச்சவங்க கடவுளுடைய ராமா 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 சொல்றது, கிருஷ்ணா சொல்றது, ஏதோ ஒண்ணு சொல்லலாம். நம்ம இல்லாட்டி நம்ம ஆனாபானா சதியில நம்ம மூச்சையே கவனிச்சு நீ குருவே சரணம், குருவே குரு தான், அவர் தான், மூச்சு தான் குரு, நம்ம ஆத்மா தான் தெய்வம். ஸோ அந்த தெய்வத்திட்ட குருவை வந்து குருவும் தெய்வமும் பேசிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த சில வேர்டுகளை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்விட்ச் வேர்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப அதே மாதிரி அது சில டிப்ரெஷனு, ஓசிடி, அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து சில எண்ணங்கள்லாம் வரும்போது கூட ஸ்டாப் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு பயம் வருது, ஒரு இடத்துக்கு போகிறோம், ரொம்ப பயமா இருக்கு அந்த இடம், நம்ம எப்படினா இந்த இடத்த இது பண்ண போகிறோம், இல்லை எக்ஸாம் எழுத போகிறோம், உட்காடுறோம் ஹாலில், எல்லாமே மறந்து போயிட்ட மாதிரி இருக்கும். அப்போ திடீர்னு அந்த எண்ணத்துக்குலாம் ஸ்டாப் ஸ்டாப், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் நல்லா செய்வேன், நான் அருமையா செய்வேன், என் கூட பிரபஞ்சம் என்னுடைய கடவுள் இருக்காரு, என் கூட எல்லாம் இருக்கு, எனக்கே மறக்கணும், எனக்கே இது பண்ணணும், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்னு அப்படின்னு ஒரு 3 டைம்ஸ் சொல்லிட்டு அது என்னை விட்டு போயிடுச்சு, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படியே உருவாக்கிட்டு நீங்க அந்த வேலையை செய்யும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நல்லா நடக்கும். அதனால அந்த ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்விட்ச் வேர்டு ட்ரைனிங்ல அவர் சொல்றாரு. அதுக்கு வந்து சில சமயம் வந்து ப்ராக்டிஸே பண்ணலாம். அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு கண்களை மூடி ஸ்டாப் ஸ்டாப்ன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி உங்ககிட்ட எது வேண்டாத பழக்கங்கள், இப்போ சிகரெட் ஒருத்தவங்க திருப்பி திருப்பி பிடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, இல்லை சில பேர் வந்து கோபத்தை அடக்கவே முடியாது, பயங்கரமா கோபம் வரும், அந்த கோபம் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியாது, அப்புறம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அந்த கோபத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இதுலலாம் அந்த சமயத்துல கண்ணை மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் ஸ்டாப்னு மனசுக்குள்ள எனக்கு இது வரக்கூடாது, எனக்கு இந்த கோபம் வரக்கூடாது, இதனால நான் வந்து ரியாக்ட் ஆகக்கூடாது, இது வந்து ஒரு எனக்கு என்னோட எதிரியை நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு நீங்க மைண்டுக்குள்ள ஸ்டாப் ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க கண்ணை திறந்துட்டு நீங்க இது பண்ணும்போது உங்களுக்கு அந்த அந்த உங்களுடைய நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த செய்முறையை அது மாதிரி செஞ்சு பார்க்க சொல்றாரு.
அது மாதிரி செஞ்சு பார்த்து நீங்க பண்ணும்போது 100% உங்களுக்கு அதுல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது வந்து 12 வந்து போஸ்ட்போன்மெண்ட் டெக்னிக். இது நம்மளுக்கே தெரியும். அதாவது போஸ்ட்போன்மெண்ட்னா ஒத்தி போடுதல். இப்ப வந்து ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது பெரியவங்க எல்லாம் முதலே சொல்லுவாங்க, சுபம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்ல காரியம் செய்யணும், ஒரு நல்ல விஷயங்கள் இது பண்ணணும் அப்படிங்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு உடனே செஞ்சிடலாம். ஆனா வந்து ஒரு கெட்ட காரியம் செய்யணும், ஒரு தவறான ஒரு இப்ப கோபமே எடுத்துக்கங்களேன், ஒருத்தர் நம்ம பிள்ளை ஏதோ தப்பா செய்யறான், உடனே நமக்கு டென்ஷன் வருது, கோபம் வருது, அடிக்கணும் போல தோணுது. இல்ல வந்து வீட்லயே பிரச்சனை வருது, நமக்கு நிறைய அன்பார்லிமெண்டரியா நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி நமக்கு அப்படியே பொங்கி வருது. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும், அந்த எண்ணங்களை அப்படியே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு 30 செகண்ட் தான், ரொம்ப வேண்டாம், ஒரு 30 செகண்ட் கண்ண மூடி அப்படியே உங்களுக்குள்ள அப்படியே மெர்ஜ் ஆகி இதெல்லாம் என்னை விட்டு ஓடி போயிடுச்சு, இதெல்லாம் என்னை விட்டு ஓடி போயிடுச்சு அப்படின்னு அந்த எண்ணங்களை போஸ்ட்போன் பண்ணணும். உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே போஸ்ட்போன் பண்ணணும், தள்ளி போடணும். இதை வந்து தூக்கி தூரம் போட்டுட்டேன், இப்போதைக்கு எனக்கு இந்த எண்ணம் வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், நான் நல்ல விஷயத்தை தான் செய்யணும், நான் இந்த நினைப்பு எனக்கு வரக்கூடாது, இது வந்ததுன்னா இதுக்கு பின்னாடி என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வரும், இது எனக்கு தேவையா அப்படின்னு அந்த ஒரு 30 நிமிஷம் யோசிச்சு பார்த்து கண்ண முடிவு பண்ணீங்கன்னா அந்த அந்த எண்ணங்கள் உங்களை விட்டு ஓடியே போயிடும். அப்ப உங்களுக்கு கோவப்படவோ சண்டை போடவோ இல்ல பிள்ளைய அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ எதுவுமே உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்களே வராது. அதனால அந்த போஸ்ட்போன்மெண்ட் டெக்னிக் வந்து அவங்க யூஸ் பண்ண சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆல்கஹாலிக் அவாய்டன்ஸ் டெக்னிக். இது வந்து தண்ணி அடிக்கிறவங்களுக்கு, தண்ணி அடிக்கிற மாதிரி அவங்க இந்த மது போதை இதெல்லாம் குடிப்பழக்கம் இது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நோயாயிடுது. அந்த நோய் வந்து கட்டுப்பாட்டோட குடிக்கும்போது அது பழக்கமாகுது, கட்டுப்பாடு மீறி குடிக்கும்போது அது வந்து ஒரு போதைக்கு அடிமையாயிடுறாங்க. அதனால அவங்க குடும்பம் அதெல்லாம் வந்து பொருளாதாரத்திலையும் பாதிப்பு ஆகுது, குடும்பத்திலேயே நிறைய பிரச்சனை வருது. அதனால அவங்க வந்து இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட்ன்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் போயிடுவாங்க. இதற்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆல்கஹாலிக் அவாய்டன்ஸ் டெக்னிக். அந்த அதை வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்றாரு அவரு. எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த குடிக்கணும் அப்படின்னு நமக்கு அந்த அட்ஜஸ்ட் வரும்பொழுது வேற ஏதாவது ஒரு ஜூஸோ வேற ஏதாவது ஒண்ணு குடிக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒண்ணுல மனசை செலுத்தலாம். அதுக்கு வீட்டுல குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையில இருக்கணும். அந்த மனசை வந்து திசை திருப்பறதுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பொறுமையும் பொறுப்பும் இருக்கணும். நம்ம வீட்டுக்காருக்கு இது ஒரு நோய், குடின்றது ஒரு நோய், நம்ம பிள்ளைக்கு இது ஒரு நோய், இது மாதிரி நம்ம வந்து அந்த நோயில இருந்து அவனை வெளியே கொண்டு வரணும்னா ஒரு டாக்டர் எப்படி வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து எந்த அளவுக்கு ஒரு கண்ணும் காணிப்புமா தீவிர சிகிச்சை பண்ணி கண்காணிப்பாரோ அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் வந்து அந்த அதை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்து குடியிலேருந்து விலகிறதுக்கு வந்து 4 விதமா சொல்றாங்க. ட்ரிங்கர், சோசியல் ட்ரிங்கர், பிரிட்ஜ் ட்ரிங்கர், அப்புறம் வந்து ஏதோ ஒரு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி 4 விதமான ட்ரிங்கர் டிபெண்ட் அப்படின்னு. அந்த டிபெண்டா இருக்கிறவங்களுக்கு குடிக்காமே இருக்க முடியாது. அந்த பிரிட்ஜ் ட்ரிங்கர் அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் குடிச்சா நிறுத்தவே மாட்டாங்க, மேல 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 குடிச்சுட்டே இருப்பாங்க, மொடா குடியர்னு சொல்றாங்களா அந்த மாதிரி. அந்த ட்ரிங்கர் அண்ட் சோசியல் ட்ரிங்கர் 2 பேரையும் கொஞ்சம் மாத்திடலாம். ஸோ அந்த ட்ரிங்கர் சும்மா எப்போவாவது ஒரு தடவை ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறவங்க. அப்புறம் வந்து சோசியல் ட்ரிங்கர்னா ஒரு கல்யாணம் காட்சி வீட்டுல ஒரு விசேஷம் பார்ட்டி கீட்டி அது மாதிரி போறவங்க, இவங்களெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே நீங்க முயற்சி எடுத்து மாத்திடணும். அப்படி மாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து மொடா குடியர்களாகவோ இல்லாட்டி வந்து குடிச்சா கை காலம் நடுங்கி இது மாதிரி ஆகிற மாதிரி ரொம்ப டிபெண்ட் குடிக்காரங்களோ ஆக மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க வந்து இந்த 4th and 3rd and 4th ஸ்டேஜுக்கு கொஞ்சம் டாக்டர்ஸோடைய இதை கேட்டுட்டு சைக்காலஜிஸ்டோடைய ஒப்பீனியனை கேட்டு அந்த மாதிரி நீங்க இது பண்ணணும். மற்றபடி முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டை நீங்களாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 14வது வந்து செகண்ட் ரூல் டெக்னிக் அப்படிங்கிறாரு. செகண்ட் ரூல் 5 செகண்ட் ரூல் டெக்னிக் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன 5 செகண்ட் ரூல் அப்படின்னா, உங்களுக்கு கவலை பிரச்சனைகள், உங்களுக்கு வந்து ஒரு மனவேதனை சூழ்ந்த ஒரு நினைவு, அதெல்லாம் பத்தி ஒரு நினைப்பு வரும்போது அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு 5 செகண்ட் அதுல இருந்து வெளியே வந்துடணும். வெளியே வந்து வேற ஏதாவது ஒரு இயற்கையை அப்படியே பார்க்கறது, ஒரு மரத்தை பார்க்கறது, ஒரு மலையை பார்க்கறது, ஒரு ஹாப்பியா நினைச்சுக்கிறது, ஒரு ஒரு நதியை பார்க்கறது. ஒண்ணு இல்ல, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அப்படியே சர்வதேவி கீழே ஊற்றி நதி, இந்த நதியிலேருந்து தண்ணி கடகடன்னு கொடுத்துட்டு பாரு, என்ன அழகா கொடுத்துட்டு பாரு, எவ்வளவு இது பண்ண அப்படியே மைண்ட் அப்படியே மாத்தணும். அந்த மாதிரி இந்த 5 செகண்ட்ஸ் வந்து நீங்க மாத்தும் போது உங்களுடைய
அந்த உணர்வு நிலை வந்து உங்களை விட்டு எண்ணம் கவலை அதெல்லாம் வந்து உங்களை விட்டு தானா தள்ளி போயிடும். அப்ப வந்து அந்த 5 நிமிஷம் வந்து பண்ணணும். அந்த 5 நிமிஷம் பண்ணும்போது சில சமயம் ரொம்ப கவலையா இருக்கும்போது ஆஹ், எண்களை வந்து தலைகீழ என்ன சொல்றாரு, 5 4 3 2 1, 5 4 3 2 1, 10 9 8 7 6, அந்த மாதிரி சில ஒரு ஒரு 5 நிமிஷம் 5 செகண்ட் வரைக்கும் 10 செகண்ட் வரைக்கும் அந்த எண்களை தலைகீழா எண்ணிட்டு அந்த நினைப்புகள்ல இருந்து நீங்க வெளியே வந்துடணும். அப்ப வந்து உங்களுக்கு கவலைகள், உங்களுடைய இயல்பு வாழ்க்கை, எதிர்மறை எண்ணங்கள், வன்முறைகள் அதெல்லாம் வந்து உங்களை விட்டு மாறி போய் பின்னோக்கி போயிடும், திசை திரும்பி போயிடும். அதனால உங்க எண்ணங்களை திசை திரும்பறதுக்கு ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மூளையில ஒரு எதிர்மறை எண்ணத்தை நேர்மறையா மாற்றக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு வந்து இந்த எண்ணும் பொழுது அந்த எண் தொடர்பான சமாச்சாரம் வந்து போகும். அங்க போகும்போது அது அப்படியே பாசிட்டிவா நெகட்டிவா வந்து பாசிட்டிவா மாத்திடும். அதனால நீங்க வந்து அந்த மாதிரி எண்களை தலைகீழா மாத்தி எண்ணணும். எண்ணும்போது இது வந்து இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் என்னை விட்டு போயிடுச்சு, எனக்கு கிடையாது எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த நினைப்போட மாத்தணும். அப்ப வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை, பிரச்சனைகளை நேர்மறையா அப்ரோச் பண்ற ஒரு பழக்கம் வந்து உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் 5 செகண்ட் ரூல் டெக்னிக். அதுக்கடுத்து 15 சப்ஸ்டிடியூட் ட்ரைனிங். சப்ஸ்டிடியூட் டெக்னிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சப்ஸ்டிடியூட்னாலே நமக்கு தெரியும் மாற்று, ஒரு ஒரு விஷயத்துக்கு இன்னொன்று மாற்றா கொடுக்குறது. இப்ப ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 12 பிளேயர் அப்படின்னா 2 பிளேயர் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. ஒரு பிளேயர் திடீர்னு காலில் அடிபட்டுச்சு கையில் அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு பதிலா இவங்க போய் இறங்கி விளையாடுவாங்க. அதுதான் சப்ஸ்டிடியூட். அதனால நீங்க வந்து ஒரு உங்களோட விரக்தி, ஏமாற்றம், பொறாமை, வேதனை, கோபம் அது மாதிரிலாம் வரும்போது சாந்தம், அமைதி, பொறுமை, நிம்மதி, இன்பம் இதையே எதிர்மறையான நேர்மறையான எண்ணங்களை வந்து அந்த எதிர்மறைக்கு நீங்க மேட்ச் பண்ணிக்கணும். மேட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கோபம் வரும்போது நீங்க வந்து ஜாலியா ஃபீல் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கவலை வரும்பொழுது இல்ல இல்ல எனக்கு கவலை இல்லை, நான் ஹாப்பியா இருக்கேன், எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு அந்த அந்த அத அத இந்த எண்ணத்துக்கு இது இந்த எண்ணத்துக்கு இதுன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் நீங்க வந்து பொருத்தி மேட்ச் பண்ணி நீங்க ஒரு நோட்ல எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு திடீர்னு கோபம் வருது அப்படின்னா எனக்கு கோபம் வரல, எனக்கு இந்த எண்ணம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணணும். அந்த மாதிரி வந்து சப்ஸ்டிடியூட்டா நீங்க வந்து இது பண்ணுது. அது மாதிரி சில சில பேர் வந்து ரொம்ப நான் அசிங்கமா இருக்கேன், நான் இதுக்கு மேல ஆயிடல, என் உடம்பு ரொம்ப குண்டா இருக்கு, எனக்கு வந்து நான் வந்து எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லாம இருக்கேன், என்னை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க, நான் இந்த உலகத்துல ஏன் பிறந்தேன்னு தெரியல, எனக்கு மட்டுமே இப்படி எல்லாம் வருது. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேர் சில பேர் வந்து நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து இல்ல இல்ல நான் ரொம்ப அழகா இருக்கேன். மைக்கேல் ஜாக்சன் வந்து எவ்வளவு கன்றாவியா இருந்தாரு, ஆனா உலகத்துல எவ்வளவு பெரிய எவ்வளவு அசிங்கமான பேர் எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு முன்னுக்கு வந்திருக்காங்க. அது மாதிரி யோசிச்சு பார்க்கணும். அது மாதிரி நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு இது பண்ணவங்க உலகத்துல எவ்வளவு சாதிச்சிருக்காங்க. அது மாதிரி அந்த மாதிரி கதைகள்லாம் அந்த இதெல்லாம் வந்து சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு. அது மாதிரிலாம் நீங்க வந்து உங்களை நீங்களே நீங்க எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு அந்த நினைக்கும் போது அந்த நினைப்பு வரும்போதே லாய்க்கு இல்லாதவங்களாம் எவ்வளோ செஞ்சிருக்காங்க, நான் இதை விட எவ்வளவு சூப்பரா இருக்கேன், நான் இன்னும் எவ்வளவு நல்ல விஷயம் செய்வேன் அப்படின்னு உங்களை நீங்களே வந்து நீங்க வந்து உங்களை பாராட்டிக்கணும். வெரி குட் வெரி குட் வெரி குட் உங்களை நீங்களே இது பண்ணிக்கணும். அப்ப உங்களுக்கு வந்து என்னோட உடல் ஆரோக்கியமா இருக்கு, நான் ரொம்ப அழகா இருக்கேன், வந்து எனக்கு கோபமே வராது, யார் கோபிச்சாலும் நான் அவங்கள மன்னிச்சிடுவேன், எனக்கு அன்பு வந்து என் உடம்புல அளவாரிய அன்பு வந்து என் உடம்பு பூரா கொட்டி கிடக்குது, எனக்கு ஆணவம்ன்றதே கிடையாது, நான் ரொம்ப மனித நேயத்தோட நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து உங்களுடைய நெகட்டிவ் எண்ணத்துக்கு ஈக்குவலண்டா ஆப்போசிட்டா பொருத்தி உங்களுடைய வாழ்க்கையில அதை பொருத்தி பார்த்து அந்த எண்ணம் இந்த எண்ணத்துக்கு இந்த எண்ணம்ன்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த எண்ணம் நெகட்டிவ் எண்ணம் வரும்போதுதான் அதுக்கு ஈக்குவலண்டான பாசிட்டிவ் எண்ணத்துக்குள்ள நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுல ஜாலியா என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியா அதில் ஃபீல் பண்ணணும். திடீர்னு கோவம் வருது, சண்டை வருது, ஒரு 4 வார்த்தை கெட்ட வார்த்தை பேசணும் அடிக்கணும் அப்படின்னு கையை வாங்கும்போது திடீர்னு அப்படின்னு சிரிச்சுட்டு சந்தோஷம் பண்ணி அப்படியே ஒரு ஆட்டம் ஆடி ஒரு பாட்டை பாடி இது பண்ணும்போது எதிர்கால நினைப்பா என்ன எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு நினைப்பான். பைத்தியம் பிடிக்கல, நம்மளுக்கு நம்மளுக்குள்ளேயே உள்ள பயணம் செஞ்சு நம்மளே மாத்திக்கிறோம் அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில வந்துடுவோம். அந்த மாதிரி அவர் பண்ண சொல்றாரு. அப்போ நேர்மறையான பயிற்சி செய்யும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே போயே போச்சு அப்படின்ற மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து 16 லேசி ஓ டெக்னிக் அப்படின்னு சொல்றாரு.
அந்த லேசி ஓ டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கற்றறிவு குறைபாடுன்னு சொல்லுவாங்க, லேர்னிங் டிசபிலிட்டி, அட்டென்ஷன் டெபிசிட்டு, அந்த மாதிரி அது மாதிரி இந்த குறைவான இந்த அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி உள்ள குழந்தைங்க, டிஸ்லெக்சியா குழந்தைங்க, அந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு வந்து கவன ஈர்ப்பெல்லாம் வந்து கம்மியா இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்குள்ள அதை கண்டுபிடிச்சானா நம்ம வந்து படிப்புல கவனம் இல்லாம இருக்கிறது. குழந்தை பொறுமையா அமைதியா இருக்காம ஒரு இடத்துலயே நிக்காது, அப்படியே அங்க ஓடும் இங்க ஓடும், ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து இந்த லேசி ஓ டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. அந்த லேசி ஓ எயிட் டெக்னிக், அந்த டெக்னிக்ல என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிரெயின் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயிற்சி, சில பயிற்சிகள் வந்து அந்த ஜிம்ல வந்து மூளையை பயன்படுத்தி செய்யக்கூடிய சில வேலைகளை வந்து அங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு கற்பிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்லெக்சியா குழந்தை வந்து டி போடுற இடத்துல எல்லாம் வந்து டி போட்டுட்டே போகும். அப்புறம் சில அப்படியே உல்டாவா பண்ணிட்டே போவோம். ஆனா அதுக்கே தெரியாது நம்ம உல்டாவா பண்றோம் அப்படின்னு, மாத்தி மாத்தி பண்றோம்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த நேர்மறையா பண்றதுக்கு உண்டான பயிற்சிகளை அந்த குழந்தைங்களுக்கு பொறுமையா அதுங்களுக்கே தெரியாம நம்ம அதுகளுடைய மனசுல பூச்சி அதை பண்ணணும். அந்த மாதிரி வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அது என்ஜிஓஸ் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அது மாதிரி நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது குழந்தைங்களை பற்றிய கற்றல் திறன், ஞாபக சக்தி அதிகமாகுது, கண் தசைகளை வந்து பலப்படுத்துறது, அது மாதிரி கவன ஈர்ப்பு, அது ரைட்டிங் ஸ்கில் அதிகப்படுத்துறது. சில குழந்தைங்க கோணி கோணி எழுதும், சைட்ல எழுதும், அது மாதிரிலாம் உள்ள குழந்தைங்களுக்கு மாற்றி இது பண்றது. அப்புறம் ஞாபக சக்தி அதிகப்படுத்துறது. சில குழந்தைங்க அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க தனிப்பட்ட முறையில. சைக்காலஜிஸ்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அது பேர் வந்து லேசி ஓ எயிட் டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாடி ஸ்கேன் டெக்னிக். இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் டெக்னிக். அந்த ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் டெக்னிக்ல என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும்பொழுது, நம்ம மனசு அமைதியாகும் போது வந்து பயிற்சி செய்யறோம். அதே மாதிரி உடம்புக்கும் பயிற்சி கொடுக்கணும். ரொம்ப டென்ஷனா இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி அடுத்தது என்னன்னு ஒரு மாதிரி டென்ஷன் இருக்கும், நாளைக்கு என்ன பண்ண போறோமோ, ராத்திரி படுத்தா தூக்கம் வராது நிறைய பேருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை அப்படியே தூக்கி இது அப்படியே போஸ்ட்போன்மெண்ட் டெக்னிக்கே யூஸ் பண்ணணும். அப்படியே தூக்கி தூரம் அப்படி தள்ளி வச்சுட்டு நீங்க பாட்டில் உட்காந்து உங்களுடைய பாடி ரிலாக்ஸேஷன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், சில எக்ஸசைஸ். அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்க பண்ணும்பொழுது கண்களை மூடி தலையை உச்சி முதல் பாதம் வரை உள்ள ஒவ்வொரு பகுதியாக தனித்தனியாக நம்ம கவனிக்கணும். ரிலாக்ஸு, மைண்ட் ரிலாக்ஸு, ஐ ரிலாக்ஸ், இயர் ரிலாக்ஸு, நோஸ் ரிலாக்ஸு, மவுத் ரிலாக்ஸு, நெக் ரிலாக்ஸு, ஷோல்டர் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த யோகாசனத்துல சவாசனம்னா என்ன? சவாசனம்னா செத்து போற மாதிரி படுத்துக்கிறது. அந்த மாதிரி பாடியை வந்து எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாம அப்படியே ஒரு மரக்கட்டை மாதிரி இது பண்ணிட்டு நம்ம மனசால இதெல்லாம் ரிலாக்ஸ் அப்படியே சொல்லிட்டே வரணும். உணர்வு பூர்வமா சொல்லணும். அந்த உணர்வு பூர்வமா சொல்லும்போது உடம்பு வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். உண்மையில இந்த டெக்னிக் வந்து சவாசனத்துக்கும் இதற்கும் நிறைய தொடர்பு உண்டு. இரண்டுமே வந்து படுத்துக்கொண்டு உடல் உறுப்புகளை தளர்வதையே செய்வது. இதுல வந்து இந்த ஆராய்ச்சியில உடல் மன தொடர்பு இரண்டும் பின்னி பிணைகிறது. இதுல வந்து குறைந்தது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமாவது உடலை அமைதிப்படுத்திட்டு அந்த மனதின் மூலமாக உடலை அமைதிப்படுத்தினா உடல் மூலமாக மனது அமைதியாயிடும். அதுதான் வந்து இந்த ரிலாக்ஸ் பாடி ஸ்கேன் டெக்னிக். முதல்ல வந்து பாடியை வந்து ஸ்கேன் பண்ற மாதிரி நம்மளோட மூளையால ஒன்னொன்னையா சொல்லிட்டு வரணும். இதயத்துக்கிட்ட வரும்போது இதயம் நீ ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்க, நீ ஃப்ரீயா இருக்க, நீ இது ஜாலியா இருக்க. அப்புறம் லங்ஸா நல்லா ரிலாக்ஸா இருக்கு, தோள்கள் தளர்வா இருக்குன்னா, நெஞ்சு தளர்வா இருக்குது, இடுப்பு தளர்வா இருக்கு, சதைகள் தளர்வா இருக்குன்னா, அது மாதிரி நம்ம செய்யணும். பயிற்சி செய்வர்கள் வந்து சௌகரியமான வசதியான இடத்துல படுத்து கண்களை மூடிக்கொண்டு ஸ்கேன் செய்து சக்தி ஓட்டம் உங்களோட தலையிலேருந்து உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போற மாதிரி நீங்க அதை பாவிச்சு அதுக்கு வந்து ஒன்னொன்னா ஒரு பகுதியா நீங்க ரிலாக்ஸேஷன் கொடுக்கும்போது அதை வந்து ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் செய்யறதுக்குள்ள ஒரு 1/2 hour ஆயிடும். மெதுவா செய்யணும். அப்போ வந்து உடம்பு வந்து ஃப்ரீ ஆயிடும். அப்போ உங்களுடைய மைண்ட்ல எந்த விதமான அந்த நைட்டு தூக்கம் வரத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்றாரு.
அடுத்தது வந்து 18 ரிவர்ஸ் சைக்காலஜி டெக்னிக் அப்படிங்கிறார். ரிவர்ஸ் சைக்காலஜி டெக்னிக் அப்படிங்கிறது வந்து ஒரு செயலை வந்து செய்யக்கூடாதுங்கும் போது அதையே செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசு தூண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் மருந்து குடிக்கும்போது குரங்க நினைக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த குரங்க தான் மனசு நினைக்குமே தவிர மருந்தை பத்தி நினைக்காது. அதுதான் வந்து எது வந்து செய்யக்கூடாதுன்னு மனசை நினைக்கிறோமோ அதுவே மனசு தூண்டும். இப்ப குப்பை ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருப்பாங்க ரோட்ல, குப்பைகளை இங்க கொட்டாதீங்க, பூக்களை பறிக்காதீங்க, எச்சில் துப்பாதீங்க, சிறுநீர் கழிக்காதீங்க, இது மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப வந்து நம்ம அங்கதான் குப்பையை கொட்டுவோம், அங்கதான் வந்து போய் பூ அழகா இருக்குன்னு அந்த பூவை பறிப்போம். நம்ம வந்து அங்கதான் போய் யூரினேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எச்சில் இந்த மாடி படிக்கட்டுலாம் பாத்தீங்கன்னா எச்சில் துப்பாதீங்கன்னு எழுதிதான் வரைய அந்த ஒரே இந்த வெத்தலை பாக்கு கரையா இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், நம்ம மனசு எது செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு பார்க்கும்போது அது நம்மளை மீறி நம்ம நெகட்டிவ் வந்து இப்ப செய்யணும் அப்படின்னு தோணுது. அதனாலதான் அதை நம்ம அங்க செய்யணும். அப்போ நீ வந்து இது செய்ய மாட்ட, இது உனக்கு தெரியாது, நீ எதுக்குமே லாயக்கு இல்லை, உன்னால முடியாது அப்படிங்கிறது வந்து உன்னுடைய சுதந்திர கட்டுப்பாட்டையும் மீறி உன்னை செய்ய வைக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும், அதை வந்து அந்த நினைப்புகளே தவிர்த்துட்டு அதுக்கு பதிலா அதுல பாசிட்டிவான என்னால முடியும், நான் தான் செய்வேன், நான் கண்டிப்பா இதை பண்ணியே ஆவேன், என்னால இது வந்து என்னால தான் நடக்கும், அந்த மாதிரி அந்த நெகட்டிவ் பதிலா சப்ஸ்டியூட் இதை இது பண்ணி ரிவர்ஸ் சைக்காலஜில ஆப்போசிட்ல என்ன நெகட்டிவோ அதுக்கு பாசிட்டிவா இது பண்ணி அதை வந்து அந்த மாதிரி செய்யணும். அப்படி செய்யறதுக்கு உண்டான பயிற்சியை நீங்க வந்து நோயாளிகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிபுணர்கள் வந்து அந்த மாதிரி சில ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து ரிவர்ஸ் சைக்காலஜி டெக்னிக் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 19 வந்து சால்வ்டு டெக்னிக். சால்வ்டு டெக்னிக்கும் போது காகினேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படிங்கிறதுல வந்து அது பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான டெக்னிக் அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன அப்படின்னு சொன்னா இது மனநோய்களை குணப்படுத்த நிபுணர்களால பயன்படுத்தப்படுகிறது. இதுல என்ன, பிரச்சனையுள்ள நபர்களோட எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், உடலோட நோய் அறிகுறி, வாழ்வில் நடந்த சம்பவங்கள், அவர்களோட தனிப்பட்ட குணாதிசயங்கள், இவங்களை வந்து ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கார்டினேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அதை வந்து இந்த சால்வ்டு டெக்னிக்ல அதை வச்சு யூஸ் பண்ணி பண்றாங்க. அந்த சால்வ்டு டெக்னிக்ல பண்ணும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸசைஸ்ல வந்து அவங்களோட ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி ஃபார்முலா அப்படின்னு ஓப்பன் யுவர் மைண்ட் டு பாசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பன் யுவர் மைண்ட் டு பாசிபிள் சொல்யூஷன்னா உன்னோட மனசை உன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணங்களுக்கு உன் மனசை திறந்து நீ அதுக்குள்ள பயணிக்கணும் அப்படின்னு சில சங்கேத வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்கள அப்படியே ஆழ்நிலைப்படுத்தி அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. அப்போ அவங்களுடைய ஏற்கனவே கண்டறியப்பட்ட பிரச்சனைகளுடைய தீமைகள் எல்லாம் விலக்கி பட்டியல் போட்டு தீமைகள் எல்லாம் விலக்கிட்டு வெரிஃபை த பெஸ்ட் சொல்யூஷன் பை சர்க்கிளிங் யுவர் சாய்ஸ். உன்னுடைய சாய்ஸுக்கு எந்தெந்த டெக்னிக் வந்து உனக்கு சாய்ஸா அமையும் அப்படின்னு வந்து அதை வந்து கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கிற நோயாளிகளுக்கு சொல்லி அவங்களை ஏத்துக்க வைப்பாங்க. இல்ல சில தீவிரமா இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்களே வந்து அதை சஜஸ்ட் பண்ணி அந்த ஹிப்னாட்டிசம் முறைப்படி அவங்களுக்கு வந்து அதை உள்ள புகுத்தி அவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து அந்த அவங்களுடைய அந்த தாட்ல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வருவாங்க. அது வந்து சால்வ்டு டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இந்த டெக்னிக்னால வந்து இது வந்து ஃபுல்லி வந்து சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கிக் டாக்டர்ஸ் மட்டும்தான் செய்ய முடியும், பப்ளிக் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து கடைசியா வந்து ஏபிசி மாடல் டெக்னிக். இந்த ஏபிசி மாடல் டெக்னிக்ல வந்து இதே மாதிரி காகினேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அதுல பயன்படுத்தப்படுகிற முறைதான் இதுவும். இதுல வந்து அந்த சிபிடி அதாவது இந்த காகினேட்டிவ் பிஹேவியர் தெரப்பில வந்து நோயாளியுடைய மன அழுத்தம், மன உளைச்சல், மனச்சோர்வு இவைகளை வந்து மனம் சார்ந்த நோய்களை கண்டறிந்து அவர்களுக்கு வந்து அந்த சால்வ்டு டெக்னிக் அளிக்கிற மாதிரியே இந்த சிபிடி மாடல் டெக்னிக்கையும் வந்து அவங்க வந்து பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து இந்த ஏபிசி டெக்னிக், இது வந்து ஏபிசின்றது ஏங்கிறது அப்படிங்கிறது வந்து ஆன்டிசிடென்ட் ஏற்கனவே நடந்த சம்பவம், பிங்கிறது வந்து பிலீஃப் அவங்களோட நம்பிக்கை, சின்றது வந்து கான்சிக்வன்சஸ் விளைவுகள் அப்படின்றதான் ஏபிசி டெக்னிக். இந்த ஏபிசி மாடல்ல வந்து இது வந்து குடும்ப பிரச்சனைக்கு இதை வந்து சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்றாங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை,
இந்த குழந்தைங்க வந்து படிக்காம வேற மாதிரி கவனத்தை செலுத்துறது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனைய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையை கேட்குறாங்க. கேட்கும்போது நீ சாப்பாட்டில் எப்போ பார்த்தாலும் உப்பு அதிகமாக போடுற, துணி துவைக்கும் போது என் பாக்கெட்டில் வச்சிருந்த இதெல்லாம் எதுவுமே கவனிக்காம நீ தூக்கி எல்லாத்தையும் போட்டு தண்ணியில் ஊற வைக்கிறா அப்படிங்கிறது ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தினால கணவன் வந்து மனைவி கிட்ட ஒரு புரிதல், ட்ரஸ்ட் இதெல்லாம் இல்லாம ஒய்ஃபு கிட்ட சண்டை வருது. சண்டை போடும்பொழுது மனைவிக்கு பொறுப்பு இல்லை, அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லி அவளை அவமதிச்சு அவளோட சண்டை போடுறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன செய்யறாங்க, கணவருக்கு என் மீது அன்பு இல்லை, அக்கறை இல்லை, பாசம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றாங்க. இது மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைகள் வரும்போது ரெண்டு பேரையும் தனித்தனியா உட்கார வச்சு அந்த ஆன்டிசிடென்ட் சம்பவம் என்ன, நீ என்ன மாதிரி பிலீவ் பண்ணிருக்க, உன்னுடைய பிலீஃப்ல எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கு, அந்த பிலீஃபுக்கு அடுத்து என்ன கான்சிக்வன்சஸ், அதனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும். ஸோ உன்னுடைய அந்த ஏபிசி அந்த அந்த ஏபிசியில் நீ வந்து உன்னுடைய பிஏ மாற்றினா ஏ எந்த அளவுக்கு வரும், சி வந்து எப்படி எப்படி மாறும், சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தனித்தனியா சொல்லி தனித்தனியா புரிய வச்சு அவங்கள வந்து அந்த மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கணும். ஆக்ட் பண்ணி வச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஒரு அன்புடையவர்களாக நம்ம வந்து மாற்ற முடியும். அதுதான் வந்து இந்த ஏபிசி டெக்னிக்கு. இதை வந்து சாதாரணமா கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சு ஒரு கவுன்சிலிங், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் தெரிஞ்சவங்களே நம்ம பிஎம்சியில வந்து இது நிறைய பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பேரை வந்து சரியான வழிமுறையில அவங்கள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அன்புடையவர்களாக மாற்றி சமுதாயத்துல வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையோ இல்ல ஒரு நல்ல மாணவனாகவோ இல்ல ஒரு சொசைட்டில ஒரு நல்ல பிரஜையாகவோ ஒருத்தரையும் நம்மளால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர்களுக்குள்ள வரக்கூடிய எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் இந்த 20 விஷயத்துக்குள்ள இந்த 20 டெக்னிக்குள்ள நம்மளால சரிப்படுத்திட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் ராஜ்குமார் வந்து அவருடைய அந்த உளவியல் நுட்பங்கள் அப்படிங்கிறத தெரிவித்தார். இதுதான் இந்த சப்ஜெக்ட். இது ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 மினிட்ஸ் வித் மெடிடேஷனோட இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னிக்ஸ் இந்த 20 டெக்னிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த டெக்னிக்ஸ்ல சில விஷயங்களை நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம வந்து வித் மெடிடேஷனோட அந்த டெக்னிக்கை நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம மற்றவங்களை வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். எல்லாரையுமே சால்வ் பண்ண முடியும். எல்லாருக்கும் உண்டான பிரச்சனைகளை நம்மளால தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த உங்க எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுவதும் நடக்கும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. டைம் முடிஞ்சிச்சா, ஜாஸ்தி ஆயிடுச்சா? இல்ல டைம் இருக்கு.